வணக்கம் மக்களே, சூர்யா அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, தமிழுக்கு உண்டான கேள்வி பதில் பார்க்க போறோம். தமிழ் ரிலேட்டடா ஆல்ரெடி நம்ம 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்க. அத பார்த்தா தான் இதோடைய கன்டினியூட்டி உங்களுக்கு புரியும். அதெல்லாம் பிளேலிஸ்ட் இருக்கு. போய் பாருங்க. பார்க்கறது மட்டும் இல்லாம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நான் பார்க்க போறது 5வது வீடியோ. கேள்வி படிக்கிறேன், கேளுங்க. மதுரை தமிழாசிரியர் மகன் பூதஞ்சேந்தனார் வாழ்ந்த நூற்றாண்டு. மதுரை தமிழாசிரியர் மகன் பூதஞ்சேந்தனார் வாழ்ந்த நூற்றாண்டு எது? கிபி 2ஆம் நூற்றாண்டு. இனியவை 40 நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை. இனியவை 40 நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? 40. காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 2034. சரியா? அடுத்த கேள்வி போலாம். ராமலிங்க சுவாமிகள் பதிகம் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ராமலிங்க சுவாமிகள் பதிகம் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 409. வில்லிபுத்தூரார் வாழ்ந்த நூற்றாண்டு. வில்லிபுத்தூரார் வாழ்ந்த நூற்றாண்டு எது? கிபி 17ஆம் நூற்றாண்டு. சரியா? அடுத்த கேள்வி போலாம். 10 பாட்டில் உள்ள நூல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை. 10 பாட்டில் உள்ள நூல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எத்தனை? 8. இதில் வன்தொடர் குற்றியலுகரம் எது? கீழ்கண்டவற்றில் வன்தொடர் குற்றியலுகரம் எது? சுக்கு. இதில் தேவநேய பாவாணர் இயற்றிய நூல்கள். இதில் தேவநேய பாவாணர் இயற்றிய நூல்கள் எது? தமிழ் வரலாறு, தமிழர் திருமணம், இது கிடையாது. தமிழர் மதம். ஸோ 1, 2, 4. ஸோ 1, 2, 4 எதில் வருது பார்த்தோம்னா சி. சரியா? இப்போ அடுத்த கேள்வி போலாம். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசன் காவியம். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசன் காவியம் எது? பூங்கொடி. சரியா? அடுத்த கேள்வி போலாம். நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால். நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால். அது பாரதிதாசன். நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால். சரியா? அடுத்த கேள்வி போலாம். பொறுத்துக. துலாயலங்கள். துலாயலங்கள் என்பது துளசி மாலை. ஸோ 1க்கு 2. பகலி. பகலி என்பது அம்பு. ஸோ 2க்கு 5. தை வைத்து. தை வைத்து என்பது தொட்டு தடவி. ஸோ 3க்கு 1. தேட்டை. தேட்டை என்பது திரட்டிய செல்வம். 4க்கு 3. மீட்சி. மீட்சி என்பது மேன்மை. ஸோ 4. ஸோ 2, 5, 1, 3, 4. 2, 5, 1, 3, 4 இதில் இருக்கு டி. ஸோ விடை என்னது? டி. சரியா? அடுத்த கேள்வி போலாம். திராவிடம் என்னும் சொல் குறிப்பது. திராவிடம் என்னும் சொல் குறிப்பது எது? மொழி. வானூர்தி வடிவமும் அதனை இயக்கும் செயல்முறைமையும் பற்றி வான்பயண செய்திகள் எந்த நூலில் காணப்படுகின்றன? வானூர்தி வடிவமும் அதனை இயக்கும் செயல்முறையும் பற்றிய வான்பயண செய்திகள் எந்த நூலில் காணப்படுகின்றன? எதுல? பெருங்கதை. உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்ற கருத்தை முன்வைக்கும் 2 நூல்கள். உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்ற கருத்தை முன்வைக்கும் 2 நூல்கள் எது? தொல்காப்பியம், புறநானூறு. தொல்காப்பியம், புறநானூறு. சரியா? புரிஞ்சா? அடுத்த கேள்வி போலாம். ஞாயிறு வட்டம் குறித்து கூறும் நூல். ஞாயிறு வட்டம் குறித்து கூறும் நூல் எது? புறநானூறு. இறைவன் திருவருளை பெறுவதற்காக பாடிய பாடல் மற்றும் இறைவனின் திருவருளால் பாடிய பாடல் என புகழப்படும் பாடல் எது? அதாவது இறைவன் திருவருளை பெறுவதற்காக பாடிய பாடல் மற்றும் இறைவனின் திருவருளால் பாடிய பாடல் என புகழப்படும் பாடல் எது? திருவருட்பா. அரசன் வந்தது என்பது. அரசன் வந்தது என்பது எது? திணைவழு. கீழ்கண்டவற்றுள் தவறான சொற்றொடர் எடு. தவறான சொற்றொடர் அப்படின்னு எதை பார்க்கணும்னா, நூலை கோத்து ஆடை செய்தனர் என்பது சரி. சுவரில் விளம்பரம் செய்யாதீர் என்பதும் சரி. மனதில் பட்டதை நேர்பட பேசு என்பது தவறு. குளத்திற்கு அருகில் வீடு உள்ளது என்பது சரி. ஸோ தவறான சொற்றொடர் எதுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ விடை என்னது?
சி. மனதில் பட்டதை நேர்பட பேசு என்பது தவறு. சரியா? இப்ப அடுத்த கேள்வி போலாம். அதாவது சரியான காலவரிசையை தேர்ந்தெடுக்க. கீழ்கண்டவற்றில் சரியான காலவரிசை எது என்பதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எதுக்கு சரியான காலவரிசை அப்படின்னு பார்த்தோம்னா மரப்பாவை, பொம்மலாட்டம், தோல்பாவை, நிழல்பாவை என்பதுதான் சரி. அதாவது மரப்பாவை, பொம்மலாட்டம், தோல்பாவை, நிழல்பாவை. சரியா? இப்ப அடுத்த கேள்வி போலாம். பொறுத்துக்க. அதாவது நூற்றாண்டு கொடுத்துருக்காங்க, நிகழ்வு கொடுத்துருக்காங்க. நூற்றாண்டுக்கு ஏற்ற நிகழ்வை நம்ம சரியாம பொருத்தணும். இப்போ 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டு இதுல எது 7ஆம் நூற்றாண்டுக்கு வரும்? மத்த விலாசம். அதாவது 1க்கு 4. 7ஆம் நூற்றாண்டுனா மத்த விலாசம். 11ஆம் நூற்றாண்டு. 11ஆம் நூற்றாண்டு வந்து எது? ராஜராஜேஸ்வர நாடகம். இது வந்து அதாவது 5. 2க்கு 5. அதாவது 11ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டு எது? நொண்டி நாடகம். நொண்டி நாடகம் வந்து 17ஆம் நூற்றாண்டு. ஸோ 3க்கு 6. 18ஆம் நூற்றாண்டு. 18ஆம் நூற்றாண்டு எது? கட்டியங்காரன் பாடல்கள். ஸோ 4க்கு 2. 19ஆம் நூற்றாண்டு. 19ஆம் நூற்றாண்டு எது? சமுதாய சீர்திருத்த நாடகம். ஸோ 5க்கு 3. 20ஆம் நூற்றாண்டுல வந்து நாடக கலைக்கு தொண்டு. ஸோ 6க்கு 1. ஸோ 4, 5, 6, 2, 3, 1. 4, 5, 6, 2, 3, 1 இது சி. ஸோ விடை என்னது? சி. சரியா? வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.